ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் என்கிட்ட வந்தாரு. வழி தெரியாம நான் பயந்து நின்னப்போ, இவ்வளவு நேரம் எங்க படுத்து தூங்குற நீ? நான் கனவு கண்டது உனக்கு எப்படி தெரியுமா? வேற வேலை என்ன இருக்கு அவனுக்கு? உதச்சன பாரு. இப்படியே சோம்பேறி இருக்கிறத விட்டுட்டு ஏதாவது வேலை பார்க்கலாம்ல. அம்மா, ஆண்டனி மாதிரி ஜோசப் மாதிரி பெரியவன் ஆனதும் நீயும் வேலைக்கு போவ இல்ல? நானும் வாழ்ந்துதானே இருக்கேன். அப்படியா? அப்படின்னா அந்த கட்டைங்களை எடுத்து போடு, பார்க்கலாம். ஏய், என்ன கனவு கண்ட? அந்த கதையை சொல்லு. ச்சே, இந்த ஜோசனனுக்கு ஒண்ணுமே தெரியல. கதையாவா கனவு வரும்? எனக்கு தான் கனவே வரதில்லையே. இத கொண்டு போய் அங்க போடுறதாண்டா. ராத்திரி படுக்கும் போது கனவுல வந்த கதை சொல்றேன். என்ன போ. வேலை செஞ்சு சாப்பிட்டாதான் சாப்பாடு ருசிக்கும். எட்டாவது வயசுல மம்முட்டி பிடிக்க ஆரம்பிச்சேன், அப்பா சாகரப்போ. ஆண்டனி இப்பதான் அதெல்லாம் பேசணுமா? கண்டுக்காத, நீ சாப்பிடு. டேய், நாளைல இருந்து நீயும் ஜோசு கூட சேர்ந்து வயலுக்கு போற. எதுக்கு தெரியுமா? ஆடுங்களை மேய்க்கிறதுக்கு. புரிஞ்சுதா? காலைல சீக்கிரமா எழுந்துக்கணும். இல்லன்னா தலையில தண்ணி மொண்டு ஊத்திடுவேன். நம்ம போலான்னு பல தடவை சொல்லிட்டேன்ல. ஆண்டனி அண்ணனை உன் அப்பாவா மதிச்சு அவன் சொல்றதெல்லாம் கேட்டு நாளையிலேருந்து நீ வேலைக்கு போகணும். அம்மா, எனக்கு படிக்கணும்னு ஆசை. பெரிய பெரிய பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு நமக்கு வசதி இல்லையே ஜானி. நீ போய் கடவுளை வேண்டிக்கப்பா. ஜோசே, டேய் ஜானி, டேய் எங்க போய் தொலைஞ்சானுங்க? 3 4 5 6 7 8 9 10. ஜானி, திரும்பி வரும்போது எல்லாரும் கரெக்டா இருக்கணும். ஆண்டனி அண்ணா அன்னைக்கு ஆட்டை கூட்டு போன மாதிரி ஆயிடக்கூடாது. போடாங்கிறது. அம்மா சொல்லிருக்காங்க, சாயங்காலம் ஒரு ஆடு கூட இல்லாம அழுதுகிட்டே வந்ததெல்லாம் எல்லாம் ஓடி போயிடுச்சு. போதும் போதும், இன்னைக்கு பார்க்கல 2 பேரும் திரும்பி வரும்போது. ஆண்டனி, என்ன இது? மத்தவங்க எல்லாம் இருப்பாங்க, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சண்டைக்காரங்களோட சேராத. ஆமா, இன்னும் பச்சை குழந்தை. டே ஜோசே, வாடா. பக்கத்து வீட்டு மேத்தி கிட்ட சொல்லிருக்கேன், ஜானி கூட பாத்துக்கன்னு. வரட்டா?
அப்பா வராம நான் வரமாட்டேன். உனக்கு இனிமே அப்பா இல்லப்பா. அப்படி தள்ளி நில்லுடானா. சீக்கிரம் வா. என் பந்து எதுக்கு அடிச்ச? பந்து எடுத்து கொடுறா. சொல்லது கேக்கல? பந்து தண்ணிக்குள்ள போயிடுச்சு. போட்டோம் தான் எடுத்து தரணும். அங்க ரொம்ப ஆழம். நான் வேற பந்து வாங்கி தரேன். எங்களுக்கு அந்த பந்து தான் வேணும். எனக்கு எடுத்து தரா. வாங்கி தரேன்னு சொல்றேன்ல. எங்களுக்கு அந்த பந்து தான் வேணும். முடியாது. இன்னும் முடியாது. அடி. வீட்ல சொல்லிடுவேன். நாங்க என்ன உன்கிட்ட சண்டை போட்டோம்? நீங்க எல்லாம் சேர்ந்து எதுக்கு அந்த பையனை போட்டு அடிக்கிறீங்க? நீ இதுல தலையிடாத சொல்லிட்டேன். அவன் பாவி அடிச்சான். நீ தானே என்ன முதல்ல அடிச்ச. அடப்பட. நீ இந்த பசங்களோட எல்லாம் சேராத. எல்லாம் பொறுக்கி பசங்க. நீ போடி நோண்டி பண்ண. இன்னொரு தடவை சொல்லி பாரு. சொன்னா என்ன பண்ணுவ? அம்மா வீட்ல இருக்காங்கல்ல. நீ போடி. உன்னை நான் அப்புறமா கொஞ்சிக்கிறேன். வாங்கடா. நீ என்ன கவனிக்க போற? போடி வேலைய பாத்துக்கிட்டு. வாங்கடா. நாளைக்கு வந்துட்டா நான் பேசுறேன். வாங்கடா. நீ யாருப்பா? ஜோஸோட தம்பி ஜானி. ஜானி பாஸ்கோ. ஆட்டோ ஓட்டி வருவாரே ஜோசு, அவர் எனக்கு நல்லா தெரியுமே. இனிமே நான் தான் ஆட்டோ ஓட்டிட்டு வருவேன். ஐயோ, அம்மா கூப்பிடுவாங்க. நான் போறேன், அப்புறமா பார்க்கலாம். ம். மேத்யூஸ்! ஜானி! மேத்யூஸ்! ஜானி, ஜானி நீ வருவன் ஜோ சொல்லிந்தான். நான் உன்னை அங்கெல்லாம் தன்னேன். என் ஆடுங்கெல்லாம் அங்க இருக்கு. அந்த பசங்களோட சண்டை வந்துடுச்சு. பந்து எடுக்க. பொறுக்கி பசங்க. அவங்க வேலையெல்லாம் என்கிட்ட நடக்குமா? பிச்சு புடுவா பிச்சு. நான் இருந்திருந்தா ஒருத்தனாவது ஜானியை தொட்டுக்க முடியுமா? மேத்யூ கிட்ட வாழட்டான். ஒட்டு நறுக்கிடுவேன். என் பேரு கேட்டா போதும் எல்லாம் நடுங்க
வந்துருவானுங்க. வா வா. என்கிட்ட அவனுங்க வேலை நடக்குமா? இப்ப சொல்லு. மொத்தம் எத்தனை பேர் அவனுங்க? ஒரு கை பார்த்துட்டுமா? வேண்டாம், நான் அடிக்க தயாராயிட்டனே. ஹாய், அப்பமும் முட்டையும். நீ என்ன கொண்டு வந்த? நானா? ஹாய், தோசை. அது கருகி போயிடுச்சு. தோசைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேத்யூ, சாப்பிடு. மந்திரம் இல்ல, மாயம் இல்ல, ஜாலம் இல்ல, சுத்த கண்கட்டு. ரைட்? வாங்க 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 பசங்களா, வாங்க. இங்க இல்ல, இங்க இல்ல, அங்க உட்காருங்க, அங்க உட்காருங்க. சத்தம் போடாதீங்க, அமைதியா உட்காருங்க. ரைட்? பசங்களா, இப்போ ஒரு அதிசயம் பண்ண போறேன். எல்லாரும் கை தட்டுங்க. யானைய குதிரையாக்குவேன், குதிரைய காளையாக்குவேன், காளைய கழுதையாக்குவேன். எல்லாரும் கவனமா பாருங்க. இதோ இது என்ன? ஒண்ணு இல்ல. அப்ப இது என்ன? ஆமா, முட்டை. கோழி போடுற முட்டை. முட்டையில இருந்து கோழி வந்ததா இல்ல கோழியில இருந்து முட்டை வந்ததான்னு இப்ப சொல்ல போறேன். ரைட்? எல்லாம் நல்லா பாருங்க. இதோ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட காமிச்சனே அதே முட்டை. இந்த முட்டையை நான் என்ன பண்ண போறேன்னு எல்லாரும் நல்லா பாருங்க, கவனமா பாருங்க. இந்த தொப்பிக்குள்ள இருந்து ஒரு அதிசயம் வரப்போகுது. எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. வா வா. முட்டையில இருந்து குஞ்சு வந்துருச்சு. ரைட்? அடுத்து நடக்க போறத கவனமா பாருங்க. எல்லாரும் நல்லா பாருங்க. இப்ப இதுக்குள்ள என்ன இருக்குன்னு எல்லாரும் கரெக்டா சொல்லணும். ஒருத்தர் விடாம கரெக்டா சொல்லணும். இதுக்குள்ள என்ன இருக்கு? நீ சொல்ல என்ன இருக்கு? இல்ல, நீங்க சொல்றது எதுவுமே இல்ல. எல்லாரும் வேடிக்கை பார்க்காதீங்க, அக்கம் பக்கம் எங்கேயுமே பார்க்காதீங்க. என்னையே பாருங்க, இந்த கூடையவே பாருங்க, நல்லா பாருங்க. வா 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 வா. மேத்யூஸ், எனக்கும் அந்த மேஜிக் மேன் மாதிரி சக்தி இருந்திருந்தா. அது கண்கட்டி வித்த சாத்தானோட வேலை. அது ஒண்ணும் இல்ல, அது சில தந்திரங்கள் தான். அதுவும் ஒரு வித்தை. நான் பார்த்தப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் ஏமாத்துறான்னு. எங்க போயிட்டானுங்க அவனுங்க? ஓடி போயிட்டானுங்களோ? என்ன பாத்துருவானுங்க. நாளைக்கு வச்சுக்கிறேன், அவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி தரேன். ஓ மேத்யூஸ், என் குட்டியாட்ட காணோம். நான் போய் பாத்துட்டு வரேன். ஜானி ஜானி நில்லு. ஜானி ஜானி.
ஜானியோட குட்டியாட காணோம். அதை தேடி அவன் போயிருக்கான். ஜானி நான் கூப்பிட்டோம் வரல. என்ன சொன்னீங்களே, இப்ப பாத்தீங்களா உங்க செல்லப்பிள்ளையோட மவுஸ்? அதெல்லாம் இருக்கட்டும், இருட்டு நேரமாச்சு, வா போய் பார்க்கலாம். நீங்க எதுக்கு அலையறீங்க? இருட்டாவறதுக்குள்ள அதுவே வந்துரும். நீ சும்மா இரு. வழி தவறி எங்க போயிட்டானா? பேசிட்டே இருக்காத, வா போலாம். ஜானி 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 ஜானி, இந்த ஆட்டுக்குட்டி உன்னிடம் தருவதற்கு எவ்வளவு நேரமாக காத்திருக்கிறேன் தெரியுமா? இந்தா, நேரமாகிறது, சீக்கிரமாக போ. ஜானி ஜானி தோ ஜானி. அம்மா. ஜானி ஜானி, நான் பயந்தே போயிட்டேன்பா. வேலை சரிയോ இல்லையோ, அடுத்தவங்களோட நிம்மதியை கெடுக்கிறதே வேலையா போச்சு. ஆடு இல்லாம வந்தா நீ அடிப்பல்ல. சரி சரி, சமாதானம் ஒண்ணும் வேண்டாம், வாங்க போலாம். ஆண்டவன் புண்ணியத்துல ஒண்ணும் ஆகலைல, வாங்க போலாம். ஜானி, ஆடு எங்க இருந்து கிடைச்சது? சொல்றேன் எப்படி கிடைச்சது? சொல்றேன் எப்ப சொல்ல போற? சொல்றேன். ம். குழந்தைங்க சொல்றாங்களேன்னு நினைக்க கூடாது, அதுல உண்மையும் இருக்கும். ஒரு அதிசய மனுஷனா, அவரை கனவுல கூட பார்த்ததா சொல்றான். துன்பப்படுறவங்களையும் துயரத்துல இருக்கிறவங்களையும் காக்க கடவுள் பல உருவங்கள்ல வருவார் இல்லையா மார்கரெட்? காணாம போன ஆடு கடிச்சிட்டா மாதாவுக்கு மெழுகுவத்தி ஏத்தி வைக்கிறதா வேண்டிக்கிட்டானா. ஜானி நல்ல பையன் மார்கரெட், அவனுக்கு தெய்வ பக்தி நிறைய இருக்கு. தெய்வ பயம் ஞானத்தின் ஆரம்பமாகும். நல்ல எதிர்காலம் அமைய இப்பவே முயற்சி பண்ணணும். எனக்கு படிக்கணும் ஃபாதர். பெரிய கெட்டிக்காரன் அவனுக்கு நினப்பு. ஜானி வாழலாம் என்கிட்ட நடக்காது. நேத்து ஆடுங்க காணாம போனப்போ அவனோட முகத்தை பார்க்கணுமே. ஏ பாபி, நீ என் ஆடுங்களை அடிச்சு விரட்டுவே இல்லடா? அடிச்சா விரட்டுவே என்ன?
மரியாதையா போயிடுங்க இல்ல. வாயிலா ஜீவன்களை அடிக்கிறது இல்லடா வீரம். அதிகாரம் செய்தும் அடிமைப்படுத்தியும் யாரையும் நண்பர்களாக்க முடியாது. வன விலங்குகளைப் போல சண்டையிடுபவர்களையும் குட்டி ஆடுகளாக மாற்ற அன்பினால் மட்டும்தான் முடியும். அதற்காக நீ ஜெபிக்க வேண்டும். இதோ பார், வாருங்கள். அடி, நீ எவ்வளவு அடிச்சாலும் நான் அவனை திருப்பி அடிக்க மாட்டேன். பயந்தா அங்குலி. நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். நேத்து நான் உங்க எல்லாரையும் அடிச்சிருக்க கூடாது. இப்ப தைரியம் தான் அறா பாப்போம். எதுக்கு நமக்குள்ள சண்டை போடணும்? சண்டை போடுறவங்கள உனக்கு பிடிக்குமா? பிடிக்காது. பயந்துகிட்டு தான் இப்படிலாம் சொல்றேன்டா. நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டா யாரும் யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லைல்ல. வாங்கடா நாம விளையாடலாம். ஒரு அடி அடிச்ச உடனே புத்தி வந்துச்சு பத்தியா? பாபி, பெத்லஹேம்ல ஒரு மாட்டுத் தொழுவத்துல ஏழைகளின் தோழனா குழந்தை இயேசு பிறந்தார். அப்போ ஆட்டு இடையர்கள்லாம் ஒரு நட்சத்திரத்தை பார்த்தாங்க. அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து தொழுவத்துக்கு போய் சேர்ந்தாங்க.
தங்களை ரட்சிக்க போற ராஜாவை பார்த்ததும் சந்தோஷத்துல ஆடி பாடி கொண்டாடினாங்க. யாருமா அந்த நட்சத்திரத்தை வானத்துல கொண்டு வச்சது? தெய்வம். அந்த நட்சத்திரம் என்னைக்கும் அங்கேயே இருக்கட்டும்னு தெய்வம் சொல்லியிருந்தா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கலாம்ல. நட்சத்திரங்கள் நிறைஞ்ச அந்த ஆகாயத்தை விட அழகானதுதான் சொர்க்கம். நல்லது மட்டும் செய்யறவங்கள கடவுள் சொர்க்கத்துக்கு அனுப்புவாரு. ஏழைகளின் ராஜகுமாரன் நமக்கு தர உபதேசம் அது. நேத்தி கூட நீ புள்ளை தின்னல. தின்னு தின்னு. ஜானி, ஹாய், மைக்கேல் அங்கிள் வந்துட்டாரு. மைக்கேல் அங்கிள். ஜானி. மைக்கேல் மாமா. எங்க என் தங்கச்சி மார்கரெட்? பொட்டலத்துல என்ன அங்கிள்? எல்லாம் இருக்கு சொல்றேன். ஆண்டனி எங்க? காலையிலே வயலுக்கு போயிட்டாங்க. அம்மா, ஏன் மைக்கேல் மாமா ரொம்ப நாளா வரல? தோட்டத்துல நிறைய வேலை இருக்கு பிள்ளைங்களா. எல்லா வேலையும் நான் ஒருத்தன் தானே பார்க்க வேண்டியிருக்கு. எப்போ வந்தீங்க? பக்கத்துல எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு, அப்படியே ஒன்னையும் பார்த்து போலான்னு வந்தேன். இத பசங்களுக்கு கொடு. கிறிஸ்துமஸ் அதுவுமா, உங்களை பார்க்காம இருக்க முடியுமா? உன் படிப்பு எப்படி பாருக்கு? இப்ப நான் படிக்கிறது இல்ல, ஆடுங்களை மேய்ச்சிட்டு இருக்கேன். மார்கரெட், என்ன உன் நினைப்பு? இவன் இப்படி ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா போதும்னு நினைக்கிறியா? இவனை படிக்க வைக்கணும். ஆண்டனி இவனை வேலைக்கு போக சொல்றான். ஏன்னா இவனை படிக்க வைக்க பணம் வேணும்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அடுத்த வருஷத்துல இருந்து நான் இவனை ஸ்கூலுக்கு அனுப்புறேன். டேய், உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? இந்த புஸ்தகம் எல்லாம் உனக்கு தான், வச்சுக்க. என்னம்மா, நான் வரட்டுமா? ஏன் வந்த உடனே கிளம்புறீங்க? அங்க 1008 வேலை இருக்குமா, கூட வந்தவங்க காத்துட்டு இருக்காங்க, அவசரமா போகணும். வரட்டுமா ஐயா? சீக்கிரமா படி. படிச்சுட்டு கதை சொல்லு. முடியலையே. அப்ப படிச்ச வரைக்கும் சொல்லு. உனக்கும் படிக்க தெரியல. இந்தா. படிக்கிறதுக்குலாம் என்னால முடியாது, நீ கதை சொன்னா போதும். இத பாருண்ணே, தொந்தரவு பண்ணாத. ஓ, பெரிய படிப்பாளி. டேய் டேய், இதெல்லாம் படிச்சிட்டு இருந்தா வயித்துக்கு சோறு கிடைக்குமா? தூக்கி எறிஞ்சிட்டு ஏதாவது வேலை பாப்பியா? ஆட்டை கூட்டி போறப்போ அங்க உக்காந்து படிக்கிறேன். ஆமா, நீ படிச்சிட்டு இருப்ப, ஆடுங்க எங்கேயாவது காணாம போயிடும். குடுறாங்க. படிக்கிறான். அண்ணே வேணாம். அண்ணே குடுறானா? குடுறா. பெருசா படிக்கிறானா? இனிமே நீ எப்படி படிக்கிறன்னு பாத்துறேன். இங்கே இருக்கட்டும். என்ன ஜானி, சட்டையில எண்ணெயா இருக்கு? அம்மா என்ன அடிங்க. எதுக்கு? நான் என்ன ஜாடிய உடைச்சிட்டேன்.
ஜானி, உண்மையை சொல்லிட்டேன். செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்க தயாராயிட்டல்ல, அது போதும். நீ வருத்தப்படாத. இனிமே பார்த்து ஜாக்கிரதையா ஒவ்வொன்றையும் செய்யணும், என்ன? ஹாய். ஜானி, எங்கெல்லாம் தேடுறது நான் உன்ன? ஹாய், எங்க கிடைச்சது இந்த புத்தகம்லாம்? கிடைச்சது. எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம் தெரியுமா இந்த புக்ல? பாரு. என்ன மேத்தேஷ், படிக்க தெரியாதா? படிக்க முடிஞ்சிருந்தா நானும் படிச்சிருப்பனே. பரவாயில்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை கொடுத்துருக்கான். மேத்யூஸ்க்கு இந்த காடை பத்தி எல்லாம் தெரியுமே. இதுல இருக்கிற கதையெல்லாம் நான் படிச்சு சொல்றேன், சரியா? ஜானி, எங்க கூடத்துல ஒரு பேய். பேயா? ஆமா, எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. சும்மா பிரம்மையா இருக்கும். இல்ல, நானே பார்த்தேன். ஆட்டை கொண்டு விட்டுட்டு நானும் வரேன், நீ போ. சரி. ஏய் ஏய் ஏய். என்ன என்னாச்சு? நான் பார்த்தேன், பெரிய பேய். ஜானி, போவாத. பாக்குறேன். இதான் உங்க பேய், கோழி பேய். கோழி பேய். அங்கே நில்லு. என்னடா பாக்குற? டேய், நில்லுன்னு சொன்னல. டேய், நில்லுடா. நான் கோபக்காரன், என்ன பத்தி உனக்கு தெரியாது. நில்லுன்னு சொல்றல. நில்லுடா. டேய், விளையாடாத. அங்கே நில்லு. பாக்கறடா. என்னடா பாக்குற? டேய், என்கிட்டயும் விளையாட்ட காட்டுறியா? இப்ப என்ன பண்ற பாரு, திருட்டு பயலே. டேய்,
வா வாடான்றல. ஏய் விழ போற, சொன்ன பேச்ச கேட்கணும். ஏண்டா டேய், வா 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 வா. காட்டிட்டல்ல கடைசியில உன் புத்தி என்கிட்டயே காட்டிட்டல்ல. பட்டுக்குட்டி, செல்ல குட்டி, சின்ன பசங்க முன்னாடி நம்ம தொழில் ரகசியம் தெரிஞ்சதுன்னா நம்ம மானம் போயிடும்டா. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஐ நான் பார்த்துட்டேன் உன் திருட்டுத்தனத்தை. தம்பி, யாருக்கிட்டையும் சொல்லிடாத என்ன. நான் என் வயிற்று பொழப்புக்காக இதை செய்கிறேன். எனக்கும் மேஜிக் சொல்லி தெரியா? இல்லனா நான் போய் உன்னை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். வாவ் வாவ் வாவ். இது என்ன? ஒண்ணு இல்ல. வாவ் வாவ் வாவ். இது என்ன? கோழி முட்டை. அதே கோழி முட்டை. கழிட்டு. இவனால பெரிய தொந்தரவாயிடுச்சு ஃபாதர். அவன் கூட மத்த பசங்களும் சேர்ந்திருக்கானுங்கல்ல. ஃபாதர், அப்படி சொன்னா எப்படி ஃபாதர்? அவனோட கதையும் பாட்டும் கேட்டு ஒருத்தன் கூட வேலை செய்ய மாட்டான். ஆஹா, மீன் பிடிச்சி குழம்பு நடத்தலாம்னு பார்த்தா ஜானி அவன் கூட வந்தவனும் சேர்ந்து மீன் எல்லாம் பிடிச்சி தண்ணிக்குள்ள விட்டானுங்க. அது ஜீவகாருண்யம். ஃபாதர், அவன் குடுக்கற ஏதேதோ புஸ்தகத்தை படிச்சு என் பொண்ணு ரோசி ராத்திரில கனவு கண்டு பயப்படுறா. பசங்கன்னா கனவு காண்றதெல்லாம் சகஜம். ஃபாதர், இவனை சும்மா விடக்கூடாது ஃபாதர். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்தே ஆகணும். இதெல்லாம் பெரிய சமாச்சாரமா?
உங்க கஷ்டத்தை நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க. யாருகிட்ட போய் நான் என் கஷ்டத்தை சொல்றது? சண்டே ஸ்கூல்ல வேத பாடத்துக்கு ஒரு பையன் கூட வரதில்ல தெரியுமா? அவனை பார்த்து 2 வார்த்தையாவது கேட்டாகணும் ஃபாதர். வேண்டாம், இங்க ஒரு மாதா கோயில் இருக்கு, அதுக்கு ஒரு பாதிரியார் இருக்காரு, நான் கேட்டுக்கிறேன். இல்லன்னா வேணாம், நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, என் கூட வாங்க. அப்படி கடைசி நாள்ல தெய்வம் நம்ம கிட்ட கேட்கும், நான் பிச்சைக்காரனா உன்னை தேடி வந்தப்போ நீ எனக்கு சாப்பாடு தரல, நான் அனாதையா உன்கிட்ட வந்தப்போ நீ எனக்கு ஆதரவு தரல, நான் நோயாளியா வந்தப்போ நீ என்னை குணப்படுத்தல. அப்ப நாம கேட்போம், கடவுளே, பிச்சைக்காரனாவும் அனாதையாவும் நோயாளியாவும் உங்களை நாங்க எப்ப பார்த்தோம்? கடவுள் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏழைகள் ஒருத்தனுக்கு நீங்க உதவி செய்யாதது அது எனக்கு செய்யாதது போல. இவர்கள் குற்றவாளிகளாகவும் நல்லவர்கள் நல்வாழ்வு வாழவும் செய்வார்கள். அதனால துன்பத்திலும் துயரத்திலும் அனாதைகள் இடத்திலும் தெய்வத்தை பார்க்கலாம், பிரார்த்திக்கலாம். வெறும் பிரார்த்தனை மட்டும் இல்ல, நல்ல செயல்கள் தான் கடவுளுக்கு பிடிக்கும். இப்படி புனித அருளப்பர் தன் சுவிசேஷத்தில் சொல்கிறார். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாங்க வாங்க போய் வேலையை பார்ப்போம். உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குன்னு இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம போயிடுச்சே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்ன மாதிரி அபூர்வமான குழந்தைக்கு உபதேசம் பண்ற பாக்கியத்தை எனக்கு தந்த அந்த மாதாவுக்கு நன்றி செலுத்துறேன். எல்லாம் ஃபாதருடைய ஆசி. பயங்கரமான சத்தம் கேட்டு எல்லாரும் பயந்து போனாங்க. கடைசியில வேட்டைக்காரன் தைரியமா உள்ள நுழைஞ்சான். உள்ள போய் அந்த ராட்சசனை 2 விரலால வெளியில தூக்கிட்டு வந்தான். பார்த்தவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அது ராட்சசன் இல்ல, ஒரு தவளை. ஓஹோ, இதுவரை ஊர்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த, இப்ப எல்லாரும் வீட்டுக்கே கூட்டு வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாதான் நல்லது. நல்லா இருக்கு. ஊர்ல இருக்க எல்லாருக்கும் இடைஞ்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. எல்லாரும் எங்கிட்ட போக சொல்றாங்க. யாரோ சொல்றது எல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? ஃபாதருக்கு என் மேல நல்ல அபிப்பிராயம். ஆமா ஆமா, என்னையும் கூப்பிட்டு சொன்னாரு உன்னை படிக்க வைக்க சொல்லி. அப்ப என்ன படிக்க அனுப்புவீங்களா? டேய், மம்முட்டி எடுத்து வேலை செய்யறதுக்கு திறமை வேணும். படிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல, அது யார் வேணா செய்யலாம். அதனால்தான் அண்ணன் 1ஆவதுல 4 வருஷம் படிச்சாரு. நீ போடா. என்ன பாரு, நான் கொஞ்சம் கூட படிக்கல, எனக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கேன். ஆடு மாடுங்களுக்கு கூட உங்களை விட ரொம்ப உழைச்சி. அது எங்க படிச்சது? டேய், என்ன பார்த்து ஆடு மாடு சொல்றியா? கொழுப்புடா உனக்கு. டேய், எவ்வளவு தூரம் ஓடுவ? ஆமாடா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சோறு போடுறல, கொழுப்பு இருக்கதான் செய்யும். போங்கடா எல்லாரும். குடுறா அந்த புக்க குடு. ஐயோ வேணாடா வேணாடா. போடா போடா. இனிமே புஸ்தகம் கிஸ்தகம் வந்த ஒழுங்கா வேலை செய்யறதா இரு, இல்லைன்னா ஓடி போயிடு. ஒரு புஸ்தகத்து கூட பாக்கி விடலமா, எல்லாத்தையும் எரிச்சிட்டான். அப்ப ஜானி எங்க? ஜானி, 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 கண்ணா ஜானி, ஜானி. ஜானி, அழாதப்பா. நல்லவங்களுக்கு கடவுள் எப்போ கஷ்டத்தை தரமாட்டாரு. அப்புறம் என்ன மட்டும் எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காரு? அது தெய்வம் நம்மள சோதிக்கிறது தானே. மனசுல உறுதி வேணும்பா, அப்பதான் நாம நினைக்கிறத அடைய முடியும். நான் போறேம்மா. எங்க போற? எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கிடைக்கிற நேரத்துல படிச்சுக்கிறேம்மா. வருத்தப்படாதீங்க.
தெய்வம் நம்மளை கைவிடாது. ஜானி, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீ பேசாம பூண்டிக்கு போ. அங்க நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, அல்போன்ஸ். அம்மா ஒரு லெட்டர் தரேன், அவர் நிச்சயமா உனக்கு வேலை வாங்கி தருவாரு. அம்மா, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். தெய்வத்துக்கு ஏத்தது மட்டும்தான் சொல்லணும், செய்யவும் வேணும். ம்? மாமா. இருங்க இருங்க இருங்க, இப்போ ஒரே கதை சொல்றேன். என்ன? ஒரே ஒரு ஊர்ல ஒரு காட்டுல 3 மைனா குஞ்சுகள் வாழ்ந்துச்சு. அதோட அம்மா குஞ்சுகளை பத்திரமா பாதுகாத்துச்சு. 3 குஞ்சுகள்ல கடைசி குஞ்சுக்கு மனசுல நிறைய ஆசைகள். வானத்துல பறந்து திரியணும். பறந்து 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 காடு மேடெல்லாம் தாண்டி பார்க்காத இடத்தையெல்லாம் பார்க்கணும்னு. பூக்களோட ஆறுகளோட அது சந்தேகம் எல்லாம் கேட்கும். இது இறை தேடி போகும் அண்ணனுக்கு புரிஞ்சுக்கவே முடியல. எப்பவும் சண்டை போடுவான். அப்புறம் அந்த சின்ன குட்டி இது எவ்வளவு வேதனைப்படும். பாவம். அவங்க அம்மா சமாதானப்படுத்தும். அது தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிச்சு. கடைசியில ஒரு வழி தெரிஞ்சுது. கூடு விட்டு போயிடுச்சு. எதுக்கு? தூரம் தூரமா போய் சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில் தேட தன்னோட சின்ன ரெக்கைகளை வீசி அது பறந்துச்சு. பிறந்த கோட்டையும் வளர்ந்த காட்டையும் அம்மாவையும் நண்பர்களையும் விட்டு போனதுக்கு அதுக்கு வருத்தம். உடனே மனசுக்குள்ள யாரோ சொல்றா போல, தைரியமா போ, உனக்கு நல்லது வரும்னு. இனி மீதி கதைய போய் வந்து சொல்றேன். நல்ல கதைய பாதியிலே விட்டுட்டு போற. இப்ப நீ சொன்னது உன் கதை தானே ஜானி? நீ போய் தான் ஆகணுமா? ஜானிக்கு எங்க மேல அன்பே இல்லையா? உங்ககிட்ட மட்டும் இல்ல, ஆடுகளோடும் மரங்களோடும் ஆறுகளோடும் எல்லா மேலேயும் எனக்கு பாசம்தான். நான் போனா கூட இதையெல்லாம் மகிழ்ச்சியா வச்சுக்க நீங்க இருக்கீங்கல்ல, உங்க சந்தோஷத்துக்காக நான் வருவேன். கண்டிப்பா வருவியா ஜானி? என்னால வராம இருக்க முடியுமா? இங்க பாரு, நான் கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன்ல, என்ன ஏன் தொந்தரவு பண்ற? போ இங்கிருந்து. வரமாட்டேங்க. முந்திரி 420 மூட்டை, விலை கோதுமை 60 மூட்டை.
அவங்களுக்கு கடன் கொடுத்தது தப்பா போச்சு. அட சரியாவே வரமாட்டேன். எவ்வளவு நேரம் போட்டுக்கிட்டு இருக்க, இந்த கணக்கு மட்டும் உதச்சிக்கிட்டே இருக்க. யார் நீ? யாரா இருக்கிறது அந்த பக்கம்? இந்த பக்கம் வா. மூட்டையெல்லாம் ஓரமா எடுத்து வை. சரிங்க முதலாளி. என்ன? நான் கடம்பத்தூர்ல இருந்து வரேன். பிரான்சிஸ் பாஸ்கோவோட மகன் ஜானி. என்ன விஷயம்? அம்மா லெட்டர் கொடுத்துருக்காங்க. மரியா, இதோ வரேன். உனக்கு இவனை தெரியுமா? தெரியாதே. உங்க அப்பா வெள்ளாங்கோயில் பீட்டரை தெரியுமா? அவரோட ஒண்ணு விட்ட பங்காளியோட தம்பி பிரான்சிஸ் பாஸ்கோவோட மகன் ஜானி. மார்கரேட்டோட பையனா? இவனுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணுமா? இப்ப அறுவடை எல்லாம் முடிஞ்சிருச்சடா தம்பி. எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன். நீ செய்யற மாதிரி வேலை எதுவுமே இங்க இல்ல. போயிட்டு கிறிஸ்துமஸ் முடிஞ்சு வா, பார்க்கலாம். என்னை இங்க தங்க விட்டா ரொம்ப புண்ணியமா இருக்கும். தயவு பண்ணுங்க, எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்யறேன். முதலாளி, இந்த பையனை கூட இங்க வேலைக்கு வச்சுக்கலாமே. என் வேலையில அவன் செய்யட்டும், மத்த வேலையில நான் செஞ்சுக்கிறேன். பாவம் பையன், அவன் கூட இங்க இருக்கட்டுமே. சரி இருக்கட்டும், எல்லா வேலையும் செய்யணும், தெரிஞ்சதா? ஜானி, இப்ப நீ சின்ன சின்ன வேலையில உதவியாரு. விவசாயம் தொடங்கின உடனே வயல்ல நிறைய வேலை இருக்கும். அப்போ உனக்கு ஏதாவது சம்பாதிக்க முடியும். எனக்கு பணம் கூட முக்கியம் இல்லைங்க. வேலை முடிச்சதும் ராத்திரியில நான் படிக்க மட்டும் ஒத்துக்கிட்டா போதும். மேற்கால இருக்கிறாரே ஜானி கொடுத்துடலாம். நல்ல சௌகரியம், வெளிச்சமாவும் இருக்கும். அப்ப நீ? நான் எங்கேயாவது படுத்துக்கிறேன். இப்படித்தான் உங்க வீட்லயும் ராத்திரியெல்லாம் படிச்சிட்டு இருப்பியா? இல்ல இல்ல, அப்புறம் இங்க படுத்து தூங்கிடுவேன். அதனால தான் என் அண்ணனுக்கு என் மேல கோவம். இருந்தாலும் புஸ்தகத்தை எல்லாம் தீட்டு கொளுத்துனது தப்பு. கொடுமைக்காரன். அப்படி சொல்லாதீங்க. அப்பா இல்லாத கஷ்டமே எங்களுக்கு தெரியாம வளர்ந்ததுக்கு காரணம் எங்க அண்ணன் தானே. கோவப்படுவான், ஆனா பாவம் எல்லா வேலையும் அவன் தான் செய்வான். படிப்பை பத்தி ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. படிக்கிறதுக்காவா நீங்க வந்த? பரவாயில்லையே. வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறதுல இருக்கிற சுகம் வேற எதுலையுமே இல்லை. இந்த உலகத்துல படிக்கணும்னு விருப்பம் இருந்தோம் படிக்க முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, என்ன போலையும். அவங்க எல்லாரையும் காப்பாத்தவும் படிக்க வைக்கவும் ஒரு ஆள் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன ஜானி யோசிக்கிறேன்?
பாத்தியா? என்ன? இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிரினங்களையும் தெய்வம் தான் படைக்குது. ம்? ஆனா சிலருக்கு மட்டும் விசேஷ குணங்கள் வச்சிருக்கான் பாத்தியா? ஏன் இப்படி எல்லாம் தோணுது? நம்ம ஜானி ஒரு சாதாரண பையனே இல்ல. கெஞ்சினாலும் கொஞ்சினாலும் அடிச்சாலும் உதைச்சாலும் புஸ்தகத்தையே தொடாத பசங்களுக்கு நடுவுல நம்ம ஜானி இவ்வளவு கஷ்டத்துலயும் எப்படி படிக்கிறான் பாரு. நானும் சொல்லணும்னு நினைச்சேன். அவன் தவறாம பிரார்த்திக்கிறான். அந்த பலனும் அவனுக்கு இருக்கு. வேலை முடிஞ்ச உடனே சர்ச்சுக்கு போறானா? ஆமா, ஃபாதர் சொன்னாரு பசங்களையும் கூட்டிட்டு போய் பிரார்த்தனை பண்றான். மார்கரெட் கொடுத்து வச்சவ. நம்மளால முடிஞ்சதெல்லாம் ஜானி செஞ்சு கொடுக்கணும். எங்க அப்பா படிச்ச புஸ்தகங்கள்லாம் ரூம்ல இருக்குதுல்ல, அதையெல்லாம் எடுத்து கூட அவன் படிக்கட்டும். என்ன? ஐயோ, எவ்வளவு புஸ்தகங்க! இத முழுக்க படிச்சு முடிச்சிருவியா? ம். மைக்கேல் மாமா, மாமா எப்போ வந்தீங்க? ஏண்டா இவங்க ஒண்ணு வேலைக்காரனாக்கிட்டாங்களா? என்ன உன் உத்தேசம் சொல்லு. ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். மைக்கேல், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஜானி, உன் புஸ்தகம் பையெல்லாம் எடுத்துக்க. மாமா, அம்மா சொல்லிதான் நான் இங்க வந்தேன். ஆண்டனி என்ன? நான் வீட்டுக்கு போயிருந்தேன். உங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு தான் வர்றேன். ஆண்டனி தான் எதிர்த்தான். அவனுக்கு சரியான பதிலடி கொடுத்தேன். சொல்ல வேண்டியவங்க சொல்லிட்டு சீக்கிரமா வா, எனக்கு வேலை இருக்கு. அப்படி சொன்னா எப்படி? போகணுமா வேணாமான்னு முடிவு எடுக்க வேண்டிய ஜானி தானே. அதெல்லாம் முடியாது. அத அவன் சொல்லட்டும். நான் படிக்கணும். கேட்டீங்களா? போதுமா? ஜானி, உன் பைய எடுத்துக்கிட்டு வேகமா வரணும். மைக்கேல், அவனை எங்க சொந்த மகனை போல பாத்துக்கிறோம். அவனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கிறோம். இன்னும் நாங்க என்ன செய்யணும் சொல்லு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவன் படிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாட்டை பண்ணிட்டு தான் இங்க வந்தேன்.
சர்ச்சோட சேர்ந்த ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு அநாத ஆசிரமம். அதுல அநாத பசங்கள் எல்லாம் எடுத்து படிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு பெரியவர். அவரோட பேரு ஃபாதர் கலோசு. எப்ப பார்த்தாலும் சிரிச்ச முகமாவே இருப்பாரு. டேய் பிச்சு புடுவேன் எல்லாரையும். இப்படி ஒரு பிள்ளைங்க. டேய் நிறுத்துங்கடா. டேய் சண்டையை நிறுத்துங்க. சொன்னா கேளுங்கடா, நிறுத்துங்கடா. டேய் ஐயோ. நில்லு நில்லு. நீ தானே கல்லால் அடிச்ச? ஃபாதர் நான் இல்ல ஃபாதர். ஏய் துணி எல்லாம் சேராயிடுச்சு, வாடா. டேய் தாமஸ், பிரார்த்தனைக்கு நேரமாச்சு, மணி அடிக்கலையா? சரிங்க. மணி அடிக்க வேண்டிய கைத்த பசங்க அறுத்துட்டானுங்களே. கயிறு அருந்து போனா வேற வாங்க வேண்டியதானே? சரிங்க. உன்னை மணி அடிக்க வச்சேன் பாரு, என்ன நானே அடிச்சுக்கணும். அது பாவமாச்சே ஃபாதர். போடா இங்கிருந்து. எங்க போக போற? நீ மாட்டுவ. சர்வேசனுக்கு ஸ்தோத்திரம். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. என்ன வந்து அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னது என்ன விஷயம்? இல்ல, இவன் பேரு ஜானி, என்னோட மருமகன். இவனை இங்க சேர்த்து படிக்க வைக்கிற விஷயமா? இவன் ஒருத்தன் தான் இங்க குறை. இங்க இருக்கிறவனுங்களே சமாளிக்க முடியல. இவன் ரொம்ப நல்ல பையன் ஃபாதர். அதனால என்ன, இவங்க மட்டும் மோசமான பசங்களா? வரும்போது எல்லாரும் நல்ல பசங்க தான், அதுக்கப்புறம் தான் வாலு கொஞ்சம் கொஞ்சமா வளருது. மணி அடிச்சாச்சு, எல்லாம் பிரார்த்தனைக்கு போங்க. ஆரம்பிச்சிட்டோம். டேய் 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 டேய், அங்க எங்கடா போறீங்க? டேய் இந்த பக்கம் போங்க. கேட்டீங்களா? எங்கிருந்தோ ஒரு வித்தகாரங்க வந்துடுறான். கரெக்டா பிரார்த்தனை நேரத்துல மேல அடிக்க ஆரம்பிச்சிடறான். அந்த சத்தத்தை கேட்டவன இந்த பசங்களும் அவன் பின்னாடியே ஓடிடுறாங்க. நானும் அவனுக்கு எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். இன்னைக்கு அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குறேன். இன்னைக்கு புதிய விதியை காட்ட போற. இதுவரைக்கும் நீங்க கண்டுகளிக்காத காட்சி. இது என்னது? புறா, வெள்ளை புறா. இப்ப பாருங்க. ஆம் ஹோம் ஹாம் ஹோம் ஹே ஹா. பாத்தீங்களா எப்படி மாறிச்சு பாருங்க. வெள்ளை புறா கருப்பு புறாவா மாறிடுச்சு. கை தட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க. இன்னொரு அதிசயம். நிறுத்துறா. இவர் நம்ம ஃபாதர். இவரை என்னவா மாத்தணும்? சிங்கமா மாறிடுவேன். பயமுறா. வித்தக்காரா, நீ இந்த வேலையை அரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீ பிரார்த்தனையை நிறுத்துறதுக்காகத்தான் இப்படி செய்யறேன்னு எனக்கு தெரியும். இனி அந்த வேலை நடக்காது. அவசியம் வந்தா உன் கைய கால உடைப்ப. உங்களை விட நான் தான் பலசாலி. இந்த குரங்காட்டத்தெல்லாம் வேற இடத்துல காட்டக்கூடாதா? இல்ல வேற நேரத்திலேயாவது காட்டக்கூடாதா? அத நான் தீர்மானம் பண்ணணும். சரி, நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். நீங்க தெய்வத்துக்கு நெருக்கமான ஆளாச்சே. நான் பண்ற வித்தையெல்லாம் ஒண்ணு விடாம அப்படியே பண்ணுங்க. நான் இங்க இருந்து போயிடுறேன். இந்தாங்க, இத வெள்ளப்புறாவை மாத்துங்க. இப்படி வித்தை காட்டுறதுனால பெரிய புத்திசாலி நினைக்காத. வேண்டாம், வித்தை எதுவும் வேண்டாம். அந்த செவத்தை ஓடி போய் தொட்டுட்டு வரணும். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துடலாம். இல்ல குதிச்சு பார்க்கலாம். அந்த மரத்து மேல ஏறினா கூட போதும். இந்த போட்டியில ஏதாவது ஒண்ணு ஜெயிச்சா கூட ஒரு வார்த்தை பேசாம நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். என்ன பசங்க எல்லாம் சத்தம் போடக்கூடாது. ஃபாதர் ஒரு முடிவு வரட்டும். இது என்ன சோதனை கடவுளே? ஃபாதருக்கு பதிலா நான் பண்றேன். நீயா சின்ன பயல? என் கூட போட்டி போடுற வயசாட உனக்கு? வயசுக்கும் புத்திக்கும் சம்பந்தம் இல்ல. இதா
இதுல ஜெயிச்சா பத்தாது, ஓட்ட பந்தயம் இருக்கு தெரியல. நான் தயார். அதோ அந்த செவுத்த போய் தொட்டுட்டு திரும்பி வரணும். ரெடி? 1 2 3. ஏய், இன்னும் மரம் ஏறணுமா, குதிக்கணுமா? நான் தயார். என்ன? ஹே, சொன்னபடி செய்யணும். இந்தா உன் மோளம். உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு புறப்படு. இந்தா போ போ போடா. வந்துட்டான் பொறாவான் வித்தையா. எங்கடா கத்துக்கிட்ட இந்த வித்தையெல்லாம்? அது ஒன்றும் வித்த கிடையாது. புறாவை ஒழிச்சு வைக்கிற ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு. கெட்டிக்காரன். உன் பேர் என்னப்பா? ஜானி பாஸ்கோ. ஜானி பாஸ்கோ. இவன மாதிரி ஒரு பையன் இல்லாத குறை இங்க இருந்தது. இனிமே அவன் இங்கேயே இருந்து படிக்க. நீ எதுக்குடா எவ்வளவு பேசுன? நான் பந்தை எடுத்து தானே தந்தேன். ரொம்ப பேசுன. நான் உன் மூக்கு அடிச்சு சப்பாத்தி ஆக்கணும்டா. அப்ப நம்ம 2 பேர் மூக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கும். அப்ப அதையும் பாத்துருவோம் வா. என்னடா இங்க சத்தம்? ஜானி, என்னது? இவனை நீ அடிச்சியா? இல்ல, புஸ்தகம் கீழே விழுந்துச்சு. எடுக்க போனப்போ தடுக்கி விழுந்துட்டேன். மார்க்கோஸ் தான் என்னை தூக்கி விட்டான். இவன் அவ்வளவு நல்ல பையன் இல்லைன்னு எனக்கு தெரியும். போய் படுறா. உங்க எல்லாருக்கும் சொல்லி வைக்கிறேன், உங்களை மாதிரி திமிரு பிடிச்சவன் இல்ல இந்த ஜானி. இவனுக்கு யாராவது தொல்லை கொடுத்தீங்க, உங்க உடம்பு தொல்லை உரிச்சிருவன். ஜாக்கிரதை. வா. அவன் மேஜிக்காரனையே துரத்திட்டான், ஃபாதரையும் கைக்குள்ள போட்டுட்டான். இப்ப நம்மள வேற சண்டைக்காரன் ஆயிட்டான். இருக்கட்டும், அவனை இருந்தாலும் அவனை காட்டி கொடுக்காம விட்டானே. அவனை சீக்கிரமா இங்க இருந்து வரட்டிடணும். வரட்டும், என்ன பண்றேன் பாரு. ஏன் மார்க்கோஸ் ஜானிய கீழே தள்ளின? அவன் ஒரு தப்பும் பண்ணலையே. நீ யார என்ன கேட்க? ஜானி, அவன் கிட்ட எல்லாம் பேச்சு கொடுக்காத, வா. ஓஹோ, நீ தான் அவனுடைய காட்ஃபாதரா? ஆமா. என்ன? விட்டுருங்கடே. மார்க்கோஸ், தயவு செஞ்சு வேணாம், நீங்க சண்டை போடக்கூடாது. உன் ஒருத்தனாலதான் ஃபாதருக்கு எங்க மேல கோவம். நீ ஃபாதருக்கு நல்ல பிள்ளை இல்லையா? எதுக்கு மார்க்கோஸ் நமக்குள்ள சண்டை போட்டுக்கணும்? உங்க எல்லாரோடையும் நான் ஃப்ரெண்ட் ஆகணும். உன்னை ஃப்ரெண்ட் ஆக்கிரும். ஃபாதர் எப்படியாவது நீ ஏமாத்திட்டனா உன்னை என் கூட சேர்த்துக்கிறோம். என்ன? சரி.
என்ன ஜானி, பசங்க கூட சண்டையா? இல்ல ஃபாதர், அவங்க எல்லாரும் நல்ல பசங்க, பாசமுள்ளவங்க. எனக்கு அவங்க கிட்டயும் அவங்களுக்கு என்கிட்டயும் நிறைய அன்பு இருக்கு. நம்பிடாத, எப்போ திருப்பி கொடுப்பானுங்கன்னே தெரியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு உங்க மேல நல்ல மரியாதை இருக்கு. அவங்க உன்னை மயக்கினாங்களா, நீ அவங்கள மயக்கினியா? எதுடா நிஜம்? ரெண்டும். கெட்டிக்கார, சின்ன சின்ன மேஜிக் எல்லாம் வச்சு அவங்கள மயக்கிட்ட. அதெல்லாம் சுத்த ஏமாத்து வேலை. பசங்க தான் இங்க யாரும் இல்லல்ல, 2 வித்தை செஞ்சு காட்டேன். ஐயோ, நினைக்கிற நேரத்திலலாம் காட்ட முடியாது. இப்ப டைம் என்னாச்சு? டைமா? என் வாட்சுங்க இங்கதானே வச்சிருந்தேன். நீதான் வச்சிருப்ப திருடா. இல்ல, ஒருவேளை உங்களோட அலமாரில இருக்கும். ஓ, நான் அதை மறந்துட்டேன். எங்க இங்க வச்சிருந்த சாவியை காணோம். இப்பதானே இங்க வச்சிருந்தேன். ஒருவேளை பர்ஸ்ல இருக்கும். கரெக்ட். டேய், இது நீ ஆடுற கண்ணாமூச்சி ஆட்டம் தான். உன்னை அடிச்சிருவேன். எங்க என் வாட்சும் சாவியும்? கோவப்படாதீங்க ஃபாதர், அதெல்லாம் அந்த விளக்குக்கு பின்னாடி இருக்கு. புத்திசாலி. இனிமே உங்ககிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். எப்போ இத அந்த விளக்கு பின்னாடி வச்ச? விளக்கா? எங்க விளக்கு? உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். விளக்கு நான் பார்த்தனே. எங்க போச்சு? எங்க போயிருக்கோம்? பெரிய ஆள்ரா நீ. யாராங்க? ஓடுங்கடா. Love had he found in hut where poor men lie. His daily teachers had been woods and drills. The silence that is in the starry sky, the sleep that is among the lovely hills. ஏழைகளின் குடிசைகளில் அவன் அன்பை கண்டான். சின்ன காடுகளும் அருவிகளும் அவனுக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுத்தன. நட்சத்திரங்கள் நிறைந்த ஆகாயத்தில், நிசப்த சூழ்நிலையில், அழகான குன்றுகளில் அமைதியான உறக்கத்தை அவன் கண்டான். எழுந்துரு. என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? இப்ப நான் சொல்லிக் கொடுத்த பாடத்தை படி. படிக்கிறேன் சார். Love often founding at where poor man life, his daily teachers had been woods and drills, the silence that is in the starry sky, the sleep that is among the lovely hills. சைலன்ஸ். என்ன சார்? ஜானி சொல்ல சார், அது கணக்கு புஸ்தகம். இத பார்த்த கவிதையை சொன்ன. இந்த புக்கை பார்த்து படிச்சது. நீங்க என்ன திட்டக்கூடாதுன்னு தான். இப்போதான் நான் சொல்லிக் கொடுத்த பாடம் அதுக்குள்ள எப்படி திருப்பி சொன்ன? ஒரு தடவை கேட்டாலே போதும், எனக்கு அது மனப்பாடம் ஆயிடும் சார். இனிமே புத்தகம் கொண்டு வரணும், புரிஞ்சுதா? சரிங்க சார். உட்கார். பவளப்பேழையில இருந்த மந்திரக்கோலை எடுத்த ராஜகுமார யாருக்கும் தெரியாம தோட்டத்துக்கு வந்தான். மாய குதிரை மேல ஏறி ராஜகுமார மர்மத்தீவுல போய் இறங்கினான். ராத்திரி ஆனதும் ராட்சசனை கொன்னு ராஜகுமாரிய மீட்டான். மீண்டும் அரண்மனைக்கு போய் சுகமாய் நாட்டாண்டான். நல்ல கதை. இந்த கதைலாம் எங்க படிச்ச ஜானி? தெரிஞ்சுக்கணுமா? புஸ்தகத்துல இருந்து.
இங்க ஒரு லைப்ரரி இருக்குன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அந்த திசை பக்கமாவது நீங்க போயிருக்கீங்களா? எந்த புஸ்தகம் நாங்க லைப்ரரியில இருந்து எடுக்கிறோம்? நல்ல கதை புஸ்தகம் ஒண்ணு நான் எடுத்து தரேன், போலாமா? ஃபாதர், வா. ஜானி, உனக்கு பியானோ வாசிக்க தெரியுமா? தெரியாது. கத்துக்கணும்னு ஆசையா? ம். பிரார்த்தனை பண்ணு. வா. என்ன ஜானி, கொஞ்ச நாளாவே என் உடம்புக்கு முடியலப்பா. மனசு சொல்றத சரீரம் கேட்க மாட்டேங்குது. தீராத இருமல் வேற. சரி, நீ போய் விளையாடு. வேண்டாம், ஃபாதரோட நடக்கிறேன், அது சுகமா இருக்கு. இங்க இருக்கிற பசங்கெல்லாம் உனக்கு நல்ல சிநேகிதன் ஆயிட்டானுங்களே. வருங்காலத்துல நீ ஒரு நல்ல தலைவனாக முடியும். நான் ஃபாதர் மாதிரி ஆகணும், மத்தவங்களுக்கு சேவையும் தொண்டுகளும் செய்யணும். பரிசுத்தமாக உன்னை ஆசீர்வதிக்கட்டும். ஃபாதர், மருந்து ஒண்ணு சாப்பிடலீங்களா? இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு. சமயம் வரும்போது ஆண்டவன் தருவார். நான் போறேன் ஃபாதர். பரீட்சை வருது, நீ நல்லா படிக்கணும். நான் பாஸ் ஆயிடுவேன் ஃபாதர். கெட்டிக்கார. உன் எதிர்காலத்தை நினைக்கும் போதுதான் எனக்கு இப்ப கவலையா இருக்கு. எல்லாம் மாதா தருவாங்க ஃபாதர். இந்தா, இதை எப்பவும் உன் கையிலேயே வச்சுக்க. சோதனைகள் வரும்போது இது உன்னை காக்கும். முடிஞ்சது.
அதுக்குள்ள முடிஞ்சதா? வெரி குட். நீ எழுதி முடிச்சிட்ட? எழுதி முடிச்சியா? நீமா முடிஞ்சதா? நான் ஜானியோட 5 நிமிஷம் அதிகமா எடுத்துட்டேன், அவ்வளவுதான். எப்படிடா நீங்க எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் எழுதி முடிச்சீங்க? ஜானி எங்களுக்கு நல்லாவே சொல்லி கொடுத்தா ஃபாதர், அதனால தான். ஜானி தாமஸ் வராரா? ஜானி உடனே வா, ஃபாதர் உன்னை கூட்டு வர சொன்னாரு. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, ஃபாதர் கீழே விழுந்துட்டாரு, உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அதான் நல்லது. நீங்க எல்லாம் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க, அப்பதான் காத்து வரும். எப்படி இருக்கு டாக்டர்? ஃபாதருக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்களா? அவங்களுக்குலாம் உடனே சொல்லி அனுப்பிடுங்க. அப்படின்னா ஃபாதருக்கு இதுக்கு ஒரே மருந்து தான் இருக்கு. சமயம் வரும்போது ஆண்டவன் தருவார். ஃபாதரோட சொந்தக்காரங்கெல்லாம் உன்னை பார்க்கணுமா, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கு அதிகாரம் இருக்கு? ஃபாதரோட சொத்து எல்லாமே நமக்கு தான், புரிஞ்சுதா? எல்லாம் ஜானி கொடுக்கணும் தானே ஃபாதர் கை காட்டினாரு. சாவி கொடுத்தது நீங்களும் பாத்தீங்கல்ல. சாவ போறவரும் ஏதோ கை காட்டினா அதை போய் பெருசா எடுத்துக்கிறதா? ஃபாதர் வளர்த்த பிள்ளைங்க இங்க எவ்வளவு பேர் இருக்காங்களே, புதுசா வந்த ஜானி மேல மட்டும் என்ன தனி அக்கறை? ஃபாதர் ஒன்றும் உயிர் எழுதிருக்கு இல்லையே. ஜானிய நாங்க கூப்பிட்டு அனுப்பிச்சது
ஜானி என்னடா? நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். கனவு தானே, விடுடா. இல்ல, என் கனவெல்லாம் உண்மையாகும். மார்க்கோஸ், நான் போகணும்டா. எங்க? எங்க வீட்டுக்கு. வீடும் சொந்தமும் இல்லாத நாங்க எங்க போவோம்? இந்த உலகத்துல எங்களை மாதிரி அனாதைங்களுக்கு ஆசைப்பட எதுவும் இல்லை. மற்றவங்களுக்கும் எங்களை நினைச்சு பார்க்க நேரம் இல்லை. நான் இருக்கேன். என் மனசுல நீங்க இருப்பீங்க. உலகத்துல யாரும் இல்லாத உங்களுக்கு என்னைக்கும் இந்த ஜானி பாஸ்கோ இருப்பான். மேரி, அதோ ஜானி வரா. ஜானி, நல்ல வேளை, வர வழியிலே பார்க்க முடிஞ்சதே, அதிர்ஷ்டம். நீ அன்னைக்கு தந்த புறா இருக்கே, அதோட காயமெல்லாம் ஆறிடுச்சு. நான் அப்புறமா காட்டுறேன். தெரியும் இல்ல, ஆண்டனி அண்ணாக்கு உடம்பு சரியில்லை தானே? எப்படி தெரியும்? தெரியும். ஜுரம் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. நான் போய் மேத்யூஸையும் மற்றவங்களையும் கூட்டு வரேன். வா. அம்மா, கண்ணா, எனக்கு தெரியும் நீ வருவேன். அம்மா, ஆண்டனி அண்ணனுக்கு வா. பாட்டி, ஜானி வந்துட்டான். எங்க? வாங்க. உன்னை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ராத்திரி கொஞ்சம் கூட தூங்கல. ஆண்டனி, ஜானி வந்திருக்கான்பா. ஜானி வந்துட்டானா? அண்ணா, ஜானி, என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை ரொம்பவும் கொடுமைப்படுத்திட்டேன். பரவாயில்லண்ணா. இந்த பசங்களுக்கு உன் மேல எவ்வளவு பாசம். எனக்கு உன் அண்ணனுக்கு உன்னை புரிஞ்சுக்க முடியலையப்பா. உன்னை புரிஞ்சுக்க என்னாலையும் முடியலண்ணா. அது போல நான் படிக்கல, எனக்கு ஒன்றும் தெரியாது. அதனால தான் உன்னை நான் நீ படிக்கணும், நிறைய படிக்கணும். அண்ணா, பேசாம படுத்துரு. ஜுரம் குணமாக ஆண்டவனை வேண்டுறேன். அந்த கூடையில கொஞ்சம் பழம் இருக்கு. நீ அந்த பசங்களுக்கு கூட, உன்னோட நண்பர்களுக்கு. நீ இன்னைக்கு வருவ, நாளைக்கு வருவ, நாங்க காத்துட்டு இருந்தோம் ஜானி. வா வா, நான் வேலை கீழே போல. வா போலாம். சீக்கிரமா ஓடு.
இவன் ரொம்ப வாழ்ந்துட்டானே. நீ கூட தான் வளர்ந்துட்ட. தோ சட்டை கூட சின்னதாயிடுச்சு. அது நினைச்சப்ப சுருங்கிருச்சு. நான் ஆட்டோ கூட்டி போயிட்டு வரப்போ நீ ஃபாதரோட மத்த விஷயங்களையும் சொல்லணும். ஜானி இதோ வரேம்மா. மைக்கேல் மாமா. மைக்கேல் மாமா. ஒரு சந்தோஷமான விஷயம், நம்ம ஜானி பரீட்சையில பாஸ் பண்ணிட்டான், முதல் ரேங்க்ல. மேலே இவனை படிக்க வைக்கணும் மாமா. ஜானி நீ என்ன படிக்க போற? என்னவாகணும்னு நினைக்கிறேன். மார்கரெட், நீ ஒன்ன புரிஞ்சுக்கணும். உனக்கு வயசாகிட்டே இருக்குது. கடைசி காலத்துல உன்னை கவனிக்கிறதுக்கு ஜானி வேண்டாமா? அவன் ஒரு முடிவெடுத்தா அதுலேருந்து மாற மாட்டான். அது இருக்கட்டும்மா, அவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான். அவன் ஏதாவது ஒரு வேலைக்கு போனான்னா உன் குடும்பத்துக்கு உபயோகமா இருக்கும். பதிலா இங்கே இருந்தான்னா அவன் திறமைகள் வீணா போயிடும். உனக்கு என்னமா தோணுது? இல்ல அவன் சாமியாராகி எங்களை போல வாழணும்னு தோணுதா? நீங்க எல்லாத்தையும் வெளிப்படையா சொன்னீங்க, எனக்கு புரியுது. ரொம்ப நன்றி ஃபாதர். நான் வரேன். அம்மா, ஃபாதர் சொன்னதுலயும் விஷயம் இருக்கு. உன்னோட முடிவு என்னம்மா? ஜானி, நான் ஏழையா பிறந்தேன், ஏழையா வளர்ந்தேன், ஏழையாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கடவுள் உன்கிட்ட கேட்கறத நீ செய். என்னை பத்தி கவலையே படாத. நான் உன்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கல. அம்மா, ஒரு பொண்ணோட பெரிய பாக்கியம் என்னன்னு உனக்கு தெரியுமா? உலகத்துக்கு பயன்படுற ஒரு மகனோட அம்மாவா இருக்கிறது தான். அது போதும், எனக்கு அது போதும். அம்மா. ஜானி, ஜானி, துக்கத்திலையும் துன்பத்திலையும் இருக்கிறவங்களுக்கு உதவ உன் உயிரையே அர்ப்பணிக்க தயாரா இரு. தெய்வ துணைக்காக மட்டும் நீ பிரார்த்தனை செய். எதிர்ப்புகள் வர்றதை நினைச்சு நீ எப்பவும் கவலைப்படாம இரு. ஜானி, இன்னொரு விஷயமும் உன்கிட்ட சொல்லணும். நீ ஒரு பாதிரியாராகி பணம் சேர்க்கிறதா இருந்தா இந்த அம்மா உன் வாசப்படியை மிதிக்கவே மாட்டா. எப்பவுமே மாதா உனக்கு நல்லது செய்வாங்க.